இந்த வீடியோ நம்மளோட புது ரூம் ஆஷாவிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். மூவ் ஆயிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி டொரண்டோலேருந்து இப்போ இங்கே மூவ் ஆயிட்டேன். மூவ் ஆகிறப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம தனியாக தானே இருக்கோம், நமக்கு அவ்வளோ திங்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஒரே நாளில் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 2-3 ட்ரிப்பு என் கார்லேயே ஒரு 2-3 ட்ரிப் அடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ மூவிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அதனால இன்னைக்கு இந்த வீடியோவில் மூவிங் டிப்ஸ், ட்ரிக்ஸ், பிளான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், என் பேர் முஜீப், சென்னை பையன்தான். கனடாவில் ஸ்டூடெண்ட்டாக நம்ம நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா பிளானும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, என்னைக்கு மூவ் பண்ண போகிறீங்க, எப்படி மூவ் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அப்படிலாம் அந்த எல்லா பிளானும் கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அடுத்த ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு இங்கே பொறுத்தவரை, இங்கே கனடா பொறுத்தவரை எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஃபேமிலிலாம் இருக்கீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும். நான் ஒரு சிங்கிள் தான், பட் எனக்கே இவ்வளோ இருக்கிறப்போ நிறைய பேர் ஃபேமிலியெல்லாம் இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன் தட் கேஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையிலையும் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது அது. பட் நம்ம ஊரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நம்ம அதிகமாக மூவிங்கும் அதிகமாக பண்ணுறதும் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா வேலை மாறும், ஸ்கூல் மாறும், காலேஜ் மாறும், இந்த மாதிரி மூவிங் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஹையர் பண்ணுவாங்க. அவங்கள ஹையர் பண்ணுறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கொஞ்சம் செலவாகும். பட் இந்த கேஸ் உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாராச்சும் ஹையர் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஹையர் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட வேன் இருக்கும். பட் நீங்களே மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேன் ஏதாச்சும் தேவைப்படும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கார் இருந்தது. அண்ட் நான் என்கிட்ட பெருசாக லைக் கார் ஃபிட் ஆகாத அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. பெட்டு மட்டும் இருந்தது. பட் நான் ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே பார்த்தப்போ எனக்கு பெட் ஆல்ரெடி இருந்தனால சரி ஓகே, நான் எதுக்கு திரும்ப அங்கேருந்து பெட்டு கொண்டு வரணும் அப்படின்றனால என் பெட்டை நான் அங்கேயே சேல் பண்ணிட்டேன். சப்போஸ் ஏதாச்சும் பெரிய பொருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சோஃபா, பெட்டு இந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் இருக்குது, இல்லை உங்ககிட்ட ஐட்டமே நிறைய லைக் உங்களோட திங்ஸே நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேன் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். யூஹால் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி ரெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய்லாம் ரெண்ட் பண்ணலாம். அவங்க பெர் ஹவர் $20 அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவேர் அவங்கக்கிட்ட ட்ரக் இருக்குது, வேன் இருக்குது, பெரிய ட்ரக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஸோ எந்த வெஹிக்கல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரை ப்ரிஃபரன்ஸ் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணேன். அவரோட பெரிய லைக் ஒரு ஃபேமிலி தான். ஸோ அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 feet வேன் மாதிரி என்க்ளோஸ்டு வேன் இருந்தது. ஸோ அதுவே ஃபிட்டாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை ஸோ அந்த 9 feet வேன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பெர் ஹவர் $20 சொல்லுவாங்க. டேக்ஸு, அதுக்கப்புறம் ஃபியூயல் இப்படிலாம் சேர்த்து அப்ராக்சிமேட்லி ஒரு $30-35 வந்துடும். அந்த ட்ரக்கை ஹையர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். அண்ட் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு தேவைப்படும். நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கீங்க, இங்கே இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்களே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் when you wanna move. மூவிங் பண்ணுறப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் இருக்கும் உங்கள்கிட்ட, நிறைய தேவையில்லாத ஷூஸ், பழைய ஷூஸு, ஷூ ரேக்ஸு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஐட்டம் இருந்ததுன்னா தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் விற்க முடியும், சேல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 week பிஃபோரே பிளான் பண்ணி அந்த விஷயத்த டைனிங் டேபிள், சில பேர்லாம் டைனிங் டேபிள், டிவி ஸ்டாண்ட் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டே சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அங்கே போய்ட்டு புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சேல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய கிஜிஜி, மார்க்கெட் பிளேஸ் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் போட்டு ஃபஸ்ட்டே சேல் பண்ணிடுங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு அண்டு உங்களுக்கு யூஸ் ஆகாத விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட லோடு கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு மூவிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிங் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பேசிக்கலி என்னது பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் பாக்ஸஸ் அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் தெரியுமா, அட்டை போட்டின்னு நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி மூவிங் பாக்ஸஸ், இந்த மூவிங் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி காய்லாங்கடைலாம் இங்கே கிடையாது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரீசைக்கிள் டே அப்படின்னு வர்றப்போ எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுருவாங்க. ஸோ அந்த க்ரோசரி ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளியே கிடக்கும். நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை அவங்ககிட்ட போய் கேட்டால் கூட கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு அதெல்லாம் கேட்க ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா ஹோம் டிப்போ, ஹோம் ஹார்ட்வேர், கெனடியன் டயர், வால்மார்ட், இந்த மாதிரி எல்லா ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா மூவிங் பாக்ஸஸ் அப்படின்னு கேட்டாலே சைஸ் பை சைஸ் வந்து உங்களுக்கு அவங்க விற்பாங்க. ஸோ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 12 இன்ச்சு, 15 இன்ச்சு, 16 இன்ச் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ட்ரக் ஒன்று ஹையர் பண்ணுறீங்கன்னா ஒரு 24 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் வைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. டேப்பு, அதுக்கப்புறம் பபுள் ரேப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் டாலி, எஸ்பெஷலி டாலினா சில ஏதாச்சும் ஹெவி ஐட்டம்லாம் நீங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டாலி அப்படின்னு சொல்லுவாங்க. pretty much என்ன சொல்லுது, வச்சு இழுத்துட்டு போகிறதுக்காக. அது வந்து அந்த யூஹாலில் கூட நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹோம் டிப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வாங்குறதுனா அங்கேயே போய் வாங்கலாம். பட் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கா கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் யூஹால்லேயே ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களோட மூவிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நிறைய தடவை நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போகிறப்போ நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கில் நிறைய ஐட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். தெர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் தட் என்ன சொல்கிறது, நிறைய விஷயம் ஏதாச்சும் தொலைஞ்சு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, உடஞ்சி போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களோட திங்ஸ் எல்லாமே பாக்ஸஸாக போட்டு வச்சு ஏதாச்சும் உடையிற மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு லேபிள் மாதிரி போட்டோ, இல்லை மேலே வந்து ஃப்ராஜில் அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ அவங்களுக்கும் தெரியும், ஓகே தெர் இஸ் சம்திங் லைக் என்ன சொல்கிறது, உடையக்கூடிய ஃப்ராஜில் ஐட்டம் ஏதோ இருக்குது அப்படின்னால அவங்களும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி உடையிற மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிலேயே வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா மூவிங் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்டு, ஜுவல்லரிஸு, இந்த மாதிரி காசு, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சேஃபாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் சான்சஸ் தட் தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தேடிட்டே இருப்பீங்க. ஸோ இன் தட் கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மூவிங் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புது இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பேக்கிங் திங்ஸ் அட்லீஸ்ட் 1 week பிஃபோர். ஸோ தட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரை நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். அந்த ஒரு 1 week மட்டும் யூஸ் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஃபுட் ஐட்டம்ஸ், நீங்கள் அந்த 1 week மட்டும் சாப்பிட போகிற ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த வீக் வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். மற்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இந்த டிப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கும் ஆக்சுவலி தெரியாது. நானும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், பட் எனக்கே வந்து தெரியவே தெரியாது. இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ வென் யூ மூவ் இன் டு அப்பார்ட்மெண்ட் ஆர் நீங்கள் மூவ் அவுட் பண்ணுறீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லேருந்து மூவ் இன் ஆர் மூவ் அவுட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் கேட்டால் அங்கே யூஸ்வலி எலிவேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எலிவேட்டர் இருக்குது, இல்லை 2-3 எலிவேட்டர் இருக்குது அப்படின்னா பிஸியாக இருக்கும். மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு எலிவேட்டர் மட்டும் உங்களுக்கு சர்வீஸில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ தட் வந்து நீங்கள் அந்த எலிவேட்டர் வெறும் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இந்த சர்வீஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியாது. சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Bye, see you from Moji. Peace out.